கச்சத்தீவுனா என்ன மற்றும் அதோட வரலாறு, அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு விரிவா பார்ப்போம். கச்சத்தீவுன்றது ராமேஸ்வரத்துல இருந்து 12 மைல் தொலைவிலையும், யாழ்ப்பாணத்துல இருந்து 10.5 மைல் தொலைவிலையும் இருக்கிற ஒரு சின்ன தீவு. அதோட மொத்த பரப்பளவு 285 ஏக்கர், நீளம் 1.7 கிலோமீட்டர். வரலாற்றுல எப்பவுமே மனிதர்களே வசிக்காத இந்த தீவு 17ஆம் நூற்றாண்டுல ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னருக்கு சொந்தமா இருந்தது. அதுக்கு ஆதாரமா 1622 வருஷத்துல ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட சேதுபதி மன்னர் வெளியிட்ட செப்பு பட்டயத்துல கச்சத்தீவையும் தாண்டி இலங்கையில இருக்க தலைமன்னார் கடற்பரப்பு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு தான் சொந்தம்னு இருக்கு. 1822ல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட ஒரு உடன்படிக்கைக்கு வந்துச்சு. அதுபடி கச்சத்தீவு உட்பட ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட எல்லா இடங்களையும் கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம். 1858ல கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்து இந்தியா இங்கிலாந்து ராணியோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்தப்போ கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு தான் சொந்தம்னு எழுத்துப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டுச்சு. 1880கள்ல கச்சத்தீவோட குத்தகை விவரம்லாம் நம்மகிட்ட ஆதாரமா இருக்கு. அதே சமயம் இலங்கை ஆட்சி பண்ண போர்ச்சுகீசியர்கள் வெளியிட்ட எந்த இலங்கை மேப்லயும் கச்சத்தீவை பத்தின விவரமே இல்லை. இப்படி இருக்கும்போது 1921ல ஃபர்ஸ்ட் டைமா இலங்கை அரசு கச்சத்தீவுக்கு சொந்தம் கொண்டாடுச்சு. ஏன்னா அந்த வருஷம்தான் இந்தியாவையும் இலங்கையும் ஆட்சி பண்ண ஆங்கிலேய அதிகாரிகள் 2 நாட்டுக்கும் உள்ள கடல் எல்லையை பிரிக்கிற முயற்சியில ஈடுபட்டாங்க. அப்புறம் இந்தியால இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்ன்ற ஆதாரத்தை வெளியிடவும் இலங்கை அரசு அந்த முயற்சியை கைவிட்டுருச்சு. இப்படி கச்சத்தீவு யாருக்கு சொந்தம்னு அப்பப்ப பிரச்சனை வந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலையும் தமிழக மற்றும் இலங்கை மீனவர்கள் 2 பேரும் கச்சத்தீவை பொதுவா பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. முக்கியமா தமிழக மீனவர்கள் தங்களோட வலைகளை காய வைக்கிறதுக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கும் கச்சத்தீவை பயன்படுத்தினாங்க. 1948ல ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டுல இருந்த கச்சத்தீவை மெட்ராஸ் மாகாணம் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மக்கள் தங்களுக்குள்ள ஒற்றுமையாத்தான் இருந்தாங்க.